வெல்கம் டு வி ஸ்டுடியோஸ். கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெண்பா. இந்த நிகழ்ச்சியில் நாம் குட்டி குட்டி மாரல் ஸ்டோரிஸ் பார்க்க போகிறோம். நீங்களா கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? நானும் ரெடி. ஒரு பெரிய காடு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு சிங்கமும் இருந்துச்சான். ஒரு நாள் அந்த சிங்கம் படுத்து தூங்கிட்டு இருந்தபோது ஒரு எலி அந்த பக்கமாக வந்துச்சான். வந்த எலி சும்மா இருந்திருக்கலாமா? அது சிங்கத்தை பார்த்தோன்னே குசியாகி அது மேலே ஏறி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. தூங்கிட்டு இருந்த சிங்கம் டபான்னு எந்திரிச்சிருச்சு. டபான்னு எந்திரிச்ச சிங்கம் அந்த எலியை பிடிச்சி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலேயே ஏறி விளையாடுவேன்னு கேட்டுச்சான். தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பிட்டு, அதனால எனக்கு பசிக்குது, நான் உன்னைய சாப்பிட போகிறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். மகாராஜா என்னைய மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் மேலே இனி ஏறி விளையாடவே மாட்டேன், என்னைய மன்னிச்சு விட்டுருங்க, எப்பவுமே நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன், என்னைய மன்னிச்சு விட்டுருங்க நான் அந்த எலி கெஞ்சிச்சான். அதுக்கு அந்த சிங்கம், நீ ஒரு பொடிப்பையன், நீ எனக்கு உதவியாக இருக்க போறியா, சரி பொழைச்சி போன அதுவும் விட்டுருச்சான். எலியும் அந்த சிங்கத்துக்கு நன்றி சொல்லிட்டு ஓடி போயிடுச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்குள்ள சிங்கம் போயிட்டு இருக்கும் போது வேட்டைக்காரங்க விழிச்ச வலையில சிங்கம் மாட்டிக்கிச்சான். மாட்டின சிங்கம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கனால அதனால வெளியிலே வர முடியல. சிங்கத்தால வெளியில வர முடியாதனால அது கத்துச்சான். கத்துற சவுண்ட் அந்த எலிக்கு கேட்டு அந்த எலி ஓடி வந்துச்சான். ஓடி வந்த எலி சிங்கம் வலையில மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துச்சான். மகாராஜா மாட்டிக்கிட்டாரே, நம்மளை அன்னைக்கு உயிரோடு விட்டாங்க, அப்போ நாமளே இவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு அது யோசிச்சான். யோசிக்கும் போது அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சான். நம்மளால் கடிக்க முடியல இந்த வலையை, அப்படின்னா நம்ம கடிச்சிடலான்ட்டு அது ஃபுல்லாக கடிச்சு வச்சிருச்சான். அந்த எலி வலையெல்லாம் கடிச்சதுக்கப்புறம் அந்த சிங்கம் வெளியில் வந்துருச்சான். வெளியில் வந்த சிங்கம், நான் அன்னைக்கு உன்னைக்கு சின்னவன்னு கிண்டல் பண்ண, ஆனால் இன்னைக்கு நீ தான் என்னோட உயிரையே காப்பாற்றிருக்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிச்சான். எலியும் சிங்கமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா. இந்த கதையோட மாரல் வந்து, சின்னவங்களோ பெரியவங்களோ எப்போ யாருக்கு கஷ்டம் வரும் நம்மளுக்கு தெரியாது, அதனால எல்லாரும் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கணும். நான் சொன்ன கதை உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு கதை மூலமாக சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரம் வெண்பா வி ஸ்டுடியோஸ். மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.